ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸ் வந்து லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்தோம். ஸோ இப்போ அதில் ஒவ்வொரு டீட்டெயிலும் தெரிஞ்சிடும். லைட்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், வேவ்னுங்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ 5ஆம் லெசன், 6ஆம் லெசன், 7ஆம் லெசன் எல்லா லெசனுமே லைட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்துருக்கோம்ல, இப்போ இந்த 5 பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதெல்லாம் ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% ரைட்டு. ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு இந்த லாவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 5 பாயிண்ட்டுமே ரைட்டு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைட்டுங்கிறது வேவ் அப்படிங்கிற மாதிரி வச்சு இந்த 5 பாயிண்ட்டை சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டுங்கிற வேவ்னு வச்சுட்டு இந்த 5 பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க. 5 பாயிண்ட்டு தப்பாகுது. ஃபெயிலியர் ஆஃப் த கிளாசிக்கல் வேவ் தியரி. கிளாசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், வேவ்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஃபெயிலியர் ஆயிடுது. லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் அப்படி இந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்கம்மா, ஜஸ்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ என்னென்னலாம் ஃபெயிலியர் ஆகுது, மொத்தம் 3 பாயிண்ட். இது வந்து வேவ் தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோமா. 6ஆம் லெசன் 7ஆம் லெசனில் வரும். இப்போ லைட் வந்து படுதில்ல வேவா, லைட்டோட இன்டென்சிட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா டெஃபினேஷன் பார்த்துங்க. அது 100 மணி 2 மார்க்கில் கேட்டால் அதான் எழுதணும். இது 7ஆம் லெசன்லேயே வரும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம். இன்டென்சிட்டினா என்னம்மா, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுங்கிறது எனர்ஜி டெலிவர்டு பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். இப்போ லைட் வந்து படுதுன்னு வச்சுப்போம். ஒரு சின்ன பல்பு எரியுது, ஒரு பெரிய டியூப் லைட் எரியுது. சின்ன பல்புங்கும் போது நம்ம என்ன ஆகும், கம்மியான ஏரியா தான் கம்மியான எனர்ஜி ஒரு ஏரியாவில் படும் ஒரு பர்டிகுலர் டைமு. அதே மாதிரி பெரிய லைட் எரியும் போது என்ன பண்ணும், நிறைய எனர்ஜி படும். அப்போ இன்டென்சிட்டிங்கிறது எதை சொல்கிறாங்க, எனர்ஜி பை ஏரியா பை டைம். இது வந்து ஈக்குவேஷன் எழுதி வச்சுங்க. எனர்ஜி பை ஏரியா இன்ட்டு டைமு. ஓகேப்பா, ரைட். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, இன்டென்சிட்டிங்கிறது எனர்ஜியை தான் அவன் சொல்கிறான். இப்போ லைட்டு வந்து படுதுன்னா ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி படுதுன்னா பர்டிகுலர் எனர்ஜி படுது. இப்போ ஹை இன்டென்சிட்டி படுதுன்னா என்னமா அர்த்தம், லைட்டு ஹை இன்டென்சிட்டி அப்படின்னா என்ன மீனிங்கு, ஹை எனர்ஜி. எஸ். இப்போ வேவை பொறுத்த வரைக்கும் லைட்டு ஹெவி இன்டென்சிட்டினா ஹெவியான எனர்ஜி படுது, லோ இன்டென்சிட்டினா லோவான எனர்ஜி தான் படுது. இப்போ ஹெவியான இன்டென்சிட்டி பட்டுச்சுன்னா தட் மீன் ஹெவியான எனர்ஜி பட்டுச்சுன்னா வரக்கூடிய எலக்ட்ரான் எப்படி இருக்கணும், அதிகமான எனர்ஜியோட தான் வரணும். கம்மியான இன்டென்சிட்டி பட்டால் கம்மியான எனர்ஜி. ஆமாம், எஸ். அதானே லாஜிக்கு. இன்டென்சிட்டி எனர்ஜி எந்த அளவுக்கு படுதோ அந்தளவுக்கு எனர்ஜியோட தான் எலக்ட்ரான் வெளில வரணும். தட் மீன் எவ்வளோ இன்டென்சிட்டி ஏற்படுதோ அவ்வளவு கைண்டிக் எனர்ஜியோட எலக்ட்ரான் வரணும். ஆனால் நம்ம லா ஆஃப் ஃபோட்டோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், ஐன்னு நிவானிக்கு சொன்னோமா இல்லையா, இன்டென்சிட்டி எப்படி, எஸ். லா ஆஃப் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எலக்ட்ரானோட அந்த கைண்டிக் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டின்னு சொன்னோம். ஆனால் வேவ்னு நீ கன்சிடர் பண்ணிங்கன்னா எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்லேயே முடிஞ்சு போச்சா, இந்த ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபஸ்ட் பாயிண்ட் அதான் இவ்வளோ பெருசு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டது இல்லாமா, ஏன்னா பேரே டைட்டில் ஃபெயிலியர்னு போட்டிருக்காங்க. அதனால் ஃபெயிலியரெலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு பார்த்துங்க, பாருங்க இங்கே ஓடி போச்சு. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு அது வந்து கொஞ்சம் அட்டர் ஃபெயிலியர். வேவ் தியரி வந்து இந்த இடத்துல ஆனால் ஃபெயிலியர்னு இந்த தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா. ஆனால் அது ரைட்டு தான், ஆனால் இங்கே அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இது மாதிரி. ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. கிரேட்டர் இன்டென்சிட்டினா என்ன பண்ணோம், கிரேட்டர் கைண்டிக் எனர்ஜியோட வரணும், அதாவது வேவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஆனால் அப்படி இங்கே வரல, அது ஒரு ட்ராபேக்கு இதில். ஓகேவா. கிளாசிக்கல் தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இன்டென்சிட்டி படுதுன்னு வச்சுக்கோ, ஒரு மினிமம் இன்டென்சிட்டி படுது, அதுக்கேற்ற ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் தானே. இங்கே அதுக்கேற்ற எனர்ஜி இருக்கும், அதுக்கேற்ற ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியான இன்டென்சிட்டி பட்டாலும் அவள் அதுக்கேற்ற ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம அனுப்புகிறோம். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற கரண்ட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆனால் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு வேல்யூ வச்சுருக்கோம்லம்மா. இப்போ நான் கம்மியான ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணால் கம்மியான கரண்ட் வர வேண்டியது தானே, ஏன் கம்மியான கரண்ட் வர மாட்டேது. இப்போ வேவை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டுன்னு பாஸ் பண்ணாலே, இப்போ ஒரு வேவை அனுப்புகிறேன், லைட்டுன்னு பாஸ் பண்ணிட்டாலே அதுக்கு என்ன இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். தட் மீன் கொஞ்சோண்டு எனர்ஜி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த எனர்ஜிக்கு ஏற்ற கம்மியான கரண்டாவது வரணும், ஆனால் அப்படியும் வரது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 2ஆம் பாயிண்ட்டும் ஃபெயிலியர். தட் மீன் அந்த லா ஆஃப் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்லம்மா, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, அது இங்கே ஃபெயிலியரு. ஏன் வந்து கம்மியான ஃப்ரீக்வன்சி வரமாட்டுதுன்னு வேவ் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா வேவ் கம்மி, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி பட்டாலே வந்துடணும், வரமாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமாக டைமு.
சரி, இப்போ லைட் வந்து பட்டோன்னே எலக்ட்ரான் வெளில வர எவ்வளோ நேரமாக எடுத்துக்கும்? 1 ஹவர் எடுத்துக்குமா, 2 ஹவர் எடுத்துக்குமா? நோ டைம் லேக் between. ஆமாம், அப்படி தான்டா சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு லைட்டுங்கிறது இப்படி ஒரு வேவ்னு சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், ப்ராபகேஷன் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதுவும் தட் மீன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மீன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும், மேக்னெட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த லைட்டு போயிட்டு ஒரு மெட்டலில் படுதுன்னு வச்சுப்போம், எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இந்த எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு வேவ்லேருந்து ஒரு பார்ட்டிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? அப்போ வேவ்லேருந்து இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், பக்கத்தில் காரில் டக்குன்னு ஜம்ப் பண்ண முடியுமா? பஸ்ஸும் வேகமாக போகுது, காரும் வேகமாக போகுது. பஸ்ஸுலேருந்து காருக்கு வேகமாக ஜம்ப் பண்ண முடியுமா நம்மளால்? அதெல்லாம் பாசிபிள் கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் வேவ்லேருந்து எலக்ட்ரானுக்கு என்ன பண்ண முடியாது, எனர்ஜி டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அது என்ன பண்ணும், பல மணி நேரம் எடுத்துக்கும். இப்போ காலையில் லைட்டு படிச்சுன்னா சாயங்காலம் தான் என்ன ஆகும், எலக்ட்ரான் எமிட் ஆகி வரும். அப்போ டைம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 3 விதமான பாயிண்ட்டுமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். மொத்தமாக 5 பாயிண்ட் பார்த்தோம் லாவில். அதாவது இன்டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் பார்த்தோம், இன்டென்சிட்டி டிபெண்டுங்கிறாங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை இவங்களால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அப்புறம் முக்கியமாக டைம் லேகு, டைம் வந்து இங்கே அதிகமாக கிடைக்குது. ஓகேவா? இது எல்லாமே இதோட ட்ராபேக்கு. இப்போ தான் ஒரு டவுட் வருது, லைட்டுங்கிறது அப்போ வேவ் இல்லையா அப்படின்ட்டு. இப்போ இன்னும் உனக்கு குழப்பறதுக்காக ஒரு சம் கொடுக்குறாங்க பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன ஐடியாஸ் புரியுதாடா? எஸ், நம்ம இது வரைக்கும் லைட்டுங்கிறது வேவ்னு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், லாவா ஃபோட்டோவில் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் லைட்டுங்கிறது வேவ்னு எடுத்துக்கிட்டால் லாவா ஃபோட்டோவில் விட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது தியரிட்டிக்கலாக. இங்கே ஒரு சம் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த லெசனில் சம்ம எல்லா சம்மையும் பார்த்துருக்கோம். மொத்தமே 9 சம் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு செம்மு கணக்கு கிடையாது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு அந்த இதுக்காக கொடுக்குறாங்க, அந்த வேவுங்கிறது தப்புங்கிற கான்செப்டுக்காக கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. இதில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வேவ் தியரி ஃபெயிலியருங்கிறதுக்காக ப்ரூஃப் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் எனர்ஜி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வேவ் தியரியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிசிஎம்மில் ஃபோட்டோ எமிஷன் நடக்குது, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டிபெண்ட் அப்பான் த இன்டென்சிட்டின்னு எடுத்துக்கிறாங்க. அது தப்பு தானேம்மா? இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி தானே, டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டின்னு இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ அது தப்புன்னு அர்த்தம். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி நாட் டிபெண்ட் ஆன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல போகிறாங்க, டைம் இன்டர்வல் இருக்குங்கிறதையும் சொல்ல போகிறாங்க. இப்போ அந்த 3 பாயிண்ட்டும் ஆப்போசிட்டாக சொல்ல போகிறாங்க. எதை வச்சுக்கிட்டு? அக்கார்டிங் டு வேவ் தியரி. இப்போ வேவ் தியரி இன்டென்சிட்டிக்கு நம்ம டெஃபினேஷன் சொன்னோமா, நிறையா கொஸ்டின் சொல்லியிருக்காங்களே. இதெல்லாம் இது இந்த கன்சிடரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆட்டமில் வந்து மேலே மட்டும்தான் எலக்ட்ரான் இருக்குதுங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா. லைட் அப்சார்ப்டு பை அட்டாமிக் லேயர் ஆஃப் த மாடல். எல்லாத்துக்குமே எல்லா ஏரியாலுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி படுது. எனர்ஜி டு எல்லா எலக்ட்ரானும் எனர்ஜி எடுத்துக்குது. இதெல்லாம் சும்மா கன்சிடரேஷன், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இந்த சம்மே தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக. இன்டென்சிட்டிக்கு இப்போ தான் ஃபார்முலா சொன்னோம், I ஈக்குவல் டு எனர்ஜி என்ன சொன்னோம், AT எனர்ஜி. இப்போ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம், இன்டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் சூப்பர். அந்த வந்து நம்ம சொல்லிட வேண்டியதான். இப்போ இதுலேருந்து ஈக்கான ஃபார்முலா கண்டுபிடிங்க. ஈக்குவல் டு என்ன வரும், IAT அவன் போட்டுருக்கான் பாருங்கள். ஸோ எனர்ஜிக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ இது போய் ஒரு சர்ஃபேஸில் படுது, பட்டோன்னே எலக்ட்ரான் டக்குன்னு வந்துடுமா? முதல்ல என்ன பண்ணோம், ஒர்க் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம ஒர்க் ஃபங்க்ஷனை விட கம்மியாக கொடுத்தா ஒன்றுமே நடக்காதுங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எலக்ட்ரான் எமிஷனில். ஏன்னா ஒரு பேரியர் இருக்கும். அப்போ மினிமம் ஒரு எனர்ஜி ஆக்ட் ஆகிரும். அந்த எனர்ஜி போக தான் பேலன்ஸ் என்ன பண்ணும், வெளியில் எலக்ட்ரான் வரும். அப்போ வெளில வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா பார்க்குறாங்க. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும், அதாவது நம்ம அப்ளை பண்ணுற டோட்டல் எனர்ஜியில் எதை மைனஸ் பண்ணிடணும், அந்த ஒர்க் ஃபங்க்ஷன். ஆமாம், அது போக தான் கைனடிக் எனர்ஜி ஆக்ட் ஆகும். கரெக்டாமா? இது வந்து வேவ் தியரி வச்சு அப்படியே பொதுவாக எழுதியிருக்காங்க. ஸோ வேவ் தியரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா பாருங்கள், IAT மைனஸ் π0. இதில் எதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன். கைனடிக் எனர்ஜி இன்டென்சிட்டி எப்படி இருக்குமா, Kmax I. ஆமாம், ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் லாவ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் இண்டிபெண்டன்ட். ஆமாம், அப்போ வேவ் தியரி தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல, நம்ம 11th படிச்சிருப்போம். இன்டென்சிட்டிக்கு ஆம்ப்ளிடியூடுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பு இது அடுத்த பேஜில் கொண்டு வருவாங்க, அப்படியே பாருங்கள். இன்டென்சிட்டி ஆம்ப்ளிடியூடு ஃபஸ்ட் பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சுடா. அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டென்சிட்டி
இந்த இங்கே கேமேக்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டின்னு சொல்கிறான். ஆனால் அது ப்ராக்டிஸில் தப்பாக போயிடுச்சு. ஓகேவா? அடுத்த 2ஆவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்டென்சிட்டி டேலி வாஸ்வல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்துருக்கோமா 11th அந்த இதெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் வரும்போது பார்த்துருப்பீங்க. இன்டென்சிட்டி ஆஃப் த வேவ் வந்து டேலி வாஸ் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயரு. இப்போ நம்ம எலக்ட்ரோமேட்டிக் எடுத்துகிட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து E0 போட்டுங்க. அப்போ இன்டென்சிட்டினா E0 ஸ்கொயரு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். ஒரு இடத்துல இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னா அதோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாகுது. ஆம்ப்ளிடியூட் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி அதிகமாகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி அதிகமாகுதுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாமே அதிகமாகுது. தட் மீன் இன்டென்சிட்டி அதிகமானால் எல்லாமே அதிகமாகுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த வெளில வரக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி இன்டென்சிட்டி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இல்லைங்கிறான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு மெயினாக நோட் பண்ணணும். அந்த ஃப்ரீக்வன்சி கேண்டி எனர்ஜி நாட் டிபெண்ட் அப்பான் த ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, உனக்கு குழப்பறக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் குழம்ப வேண்டாம். இந்த ஈக்குவேஷன் எங்கேயா ஃப்ரீக்வன்சிங்கிற வார்த்தை இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கேமேக்ஸ் ஃபார்முலாவில் ஃப்ரீக்வன்சி இல்லை பாருங்கள், இன்டென்சிட்டி தான் இருக்குது. அப்போ கேமேக்ஸு இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுது. அப்படியே ஒரு பெரிய குழப்பம் வருது பார்த்தீங்களா? அப்போ கேமேக்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கேமேக்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம். இந்த வேவ் தியரி என்ன சொல்லுது? டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுது. லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு அது சொல்ல வருது, அதனால் இது ஃபெயிலியருங்கிறாங்க. சரி, அப்போ முக்கியமாக அந்த டைமை நோட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாலேருந்து டயத்தை கண்டுபிடிக்கலாமா? டயத்துக்கு ஃபார்முலா என்ன வரும்? E/IA. E/IA. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அந்த ஃபார்முலாவில் மேக்ஸிமம் கைண்டிக் எனர்ஜி 0ன்னு போடுங்க. எலக்ட்ரான் ஜஸ்ட்டு வெளியில் மட்டும்தான் வந்திருக்கு, கைண்டிக் எனர்ஜி கூட வரல. அப்படின்னா தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டயத்தை பார்க்கலாம். இப்போ டைம் வந்து π0 IN சொன்னோம்னா, இவங்க வந்து கைண்டிக் எனர்ஜி 0ன்னு எடுத்துக்கிட்டு அதை ஈக்குவல் பண்ணி டைம் ஃபார்முலா கொண்டு வராங்க. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்கம்மா. இதை வச்சு உனக்கு நீட் ஜெய் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் படுது, லைட் வந்து படுது, இன்டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருவான், ஏரியாலாம் கொடுத்துருவான். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து அந்த மெட்டலுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. டைம் வந்து நீ கண்டுபிடிக்கணும், எவ்வளோ டைம் டேக்கன் அப்படின்னு. ஏரியா வந்து சர்க்குலர் போய்ட்டுனால πr² மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ எல்லா டேட்டாவும் இருக்குமா, ரேடியஸ் எல்லாமே இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க. ஆன்சர் எவ்வளோமா வந்திருக்கு? 79 days. பார்த்தீங்களா? நம்ம என்ன சொன்னோம்? நோ டைம் லேக்குன்னு சொன்னோம். இவன் சும்மா மினிமம் எலக்ட்ரான் வெளில வரதான் கண்டுபிடிக்கிறான். கைண்டிக் எனர்ஜி கூட அவங்க போடல, மினிமம் வெளில தான் வருது. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 79 நாளாம். லைட்டு இப்போ பட்டால் 79 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுமா, எலக்ட்ரான் வந்து வெளில வருமா. நம்ம பசங்களாம் தான் பண்ணுவாங்க, நம்ம பாடம் நடத்திடுவோம், நடத்தி 3 மாதம் கழிச்சு அவன் படிப்பான், எப்போ பரிச்சைன்னு சொன்னான். அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. ஓகேவா? அப்போ இது தப்பு. அப்போ என்ன ஆகிடுச்சு? லைட்டுங்கிறது வேவுங்கிறது தப்பு அப்படின்ட்டான். தியரிட்டிக்கெல்லாம் சொல்லிட்டான், அப்புறம் சம் வச்சு சொல்லிட்டான் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சொன்ன எதுவுமே உனக்கு எக்ஸாம்ஸ்க்கு நீ படிக்க தேவையில்லை. ஆனால் இங்கே என்ன தெரிஞ்சு போச்சு? எலக்ட்ரானுங்கிறது இந்த லைட்டுங்கிறது வேவ் இல்லை அப்படிங்கிற மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஆமாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? லைட்டுங்கிற வேவ்னு வச்சு தான் 3 லெசன் பார்த்துருக்கோம், 5, 6, 7 இவ்வளவும் பார்த்துவிட்டு அவ்வளோ ஃபினோமெனா ப்ரூவ் பண்ணிவிட்டு லைட்டுங்கிற வேவ்லன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? ஆனால் லா ஆஃப் வாட்டர் எஃபெக்ட்டு ரைட்டு, அதுவும் ஒரு ப்ரூஃப் இருக்குது நம்மளுக்கு. அதெல்லாம் கிராஃபாக இருந்துச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ லைட்டுங்கிறது வேவா இல்லை வேறு எதுமானுங்கிற ஒரு டவுட் ரைஸ் ஆகுது. இதுக்காக யாரை கேட்கலான்னு யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு எந்த சயின்டிஸ்ட்க்கும் ஐக்யூ அதிகம் ஃபிசிக்ஸில்? ஐன்ஸ்டீன். ஆமாம். அப்போ அவர் தான் உள்ளே வராரு. ஐன்ஸ்டீன் கால் வைக்காத இடமே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? இதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? அவராக சொல்லலை, அவர் இன்னொருத்தரோட ஐடியாவை எடுத்துக்கிறாரு. யாரோட ஐடியானா, நம்ம 11th பார்த்தா ரேடியேஷன், அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்கிறாங்க. இந்த இருக்குது பாருங்கள், கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. யாருன்னா மேக்ஸ் பிளாங்க். இயர் பார்த்தீங்களா? இயர் 1900. எப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 20th century ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம். இப்போ மேக்ஸ் பிளாங்க் என்ன பண்ணுறாரு? பிளாக் பாடி ரேடியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிளாக் பாடி ரேடியேஷன் இதை ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஒரு ஆப்ஜெக்ட்னா கம்ப்ளீட்டாக அடுத்த உள்ள நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்தாலும் எடுத்துக்கணும்,
அது எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் அப்படியே அதை வெளில கொடுத்துடணும். அது பேர் தான் பிளாக் பாடி. நேச்சுரலாக சன் இஸ் தான் பிளாக் பாடி, ரைட்டுங்களா? அவ்வளோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸும் பண்ணுது, அவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்கவும் செய்யுது. ஸோ அதை தான் பொதுவாக பிளாக் பாடின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிளாக் பாடி ரேடியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு யார்? மேக்ஸ் பிளாங்க். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் ஆட்டத்தால் ஆனதானே, லார்ஜ் அந்த மேட்டருங்கிறது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிலேட்டிங் பார்ட்டிகல். ஆட்டம்லாம் ரெஸ்ட்டில் இருக்குமா, வைப்ரேட் ஆகிட்டு இருக்குமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு H2O சொல்கிறோம். அந்த H2O என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆசிலேட் ஆயிடுச்சு. எஸ், நம்ம சொல்லியிருக்கோம் ஆசிலேட் ஆகி வைப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். வைப்ரேஷனுக்கு இன்னொரு பேர், ஓகேம்மா, வைப்ரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் ஆசிலேஷனு. அதான் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வித் ஃப்ரீக்வன்சியோட. ஏன்னா ஆசிலேட் ஆனால் அந்த வேவ் தானே ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேவ் தான் ரேடியேஷன், கரெக்டுங்களா? இப்போ என் கையில் ஒரு பொருள் இருக்குடா, இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, இதில் நிறைய எலக்ட்ரான் இருக்குல்ல. இந்த எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? டான்ஸ் ஆடிருக்கோம் ஜாலியாக பாட்டு போட்டுக்கிட்டு. நம்ம வீட்டிலாம் டான்ஸ் ஆடுவோம்னா அந்த மாதிரி அதை என்ன பண்ணுவோம்? ஆட்டம்ஸை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் அதை எமிட் பண்ணோம். அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் அதை அப்சர்வ் பண்ணணும்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு. யார்? மேக்ஸ் பிளாங்க். எதுக்காக சொன்னார்? ஹீட் எனர்ஜி ஆஃப் த பிளாக் பாடி அதை சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்ன அந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சு, இப்போ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அந்த 2 பாயிண்ட் எழுதணும். ஸோ த ஆசிலேட்டர் வைப்ரேட் வித் ஃப்ரீக்வன்சி கேன் ஹேவ் ஒன்லி சர்டன் டிஸ்க்ரீட் வேல்யூ. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா E கூட H-nu அப்படிங்கிறது இருக்கும். அதை NH-nuன்னு சொல்கிறாங்க. 1 H-nu, 2 H-nu, 3 H-nu. N இஸ் இண்டிஜர், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சதான் E கூட H-nu. இருந்தாலும் இதை எங்கே சொல்கிறாரு அவர்? பிளாக் பாடி ரேடியேஷனில் அவர் சொல்லியிருக்காரு. மேக்ஸ் பிளாங்க் சொன்னது தான் அது. அதனால தான் அந்த H வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட்னே சொல்லுவாங்க, ரைட்டாம்மா? அப்போ அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நியூக்கு ஏற்ற எனர்ஜி இருக்கும். அது எவ்வளோ வேகமாக வைப்ரேட் ஆகுதோ அவ்வளோ வேகமான எனர்ஜியை வெளில கொடுக்கும். சரி, அப்போ அப்படி சொல்கிறாரு. அடுத்த 2ஆம் என்ன சொல்கிறாங்க? அந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணுமா? இட் எமிட் ஆர் அப்சார்ப் த ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆர் குவாண்டா த எனர்ஜி ஆஃப் த குவாண்டம் H-nu. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் 5 H-nu வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. அது 5 H-nu தான் எமிட் பண்ணுமா, 5 H-nu தான் அப்சார்ப் பண்ணுமா. இப்போ அந்த 5 H-nuங்கிறத நீ என்ன பண்ணுற? ஒரு குவாண்டம், ஒரு அளவாக எடுத்துக்கிறீங்க. குவாண்டம்னா அளவுமா. ஸோ ஒரு சின்ன அளவாக எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக எடுத்துக்கிறீங்க. இப்போ எப்படி சொல்ல, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பீங்கான் பிளேட் ஒரு 50 பிளேட் அடுக்கி வச்சுருக்கோம். ஒவ்வொரு பிளேட்டாக த்ரோ பண்ணுறோம், த்ரோ பண்ணி விளாட்றோம். அப்போ அந்த மாதிரி தான் என்ன பண்ணோம்? ஒரு பொருள்லேருந்து ஹீட் எனர்ஜி என்ன பண்ணோம்? பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக வெளில வரும். அதை அப்சார்ப் பண்ணாலும் பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக தான் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாண்டம், அந்த குவாண்டம் அளவு எவ்வளோன்னா H-nu அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? மேக்ஸ் பிளாங்க் வந்து ரேடியேஷனை சொல்லியிருக்காரு. இது கிளியராக இருக்காமா அந்த 2 பாயிண்ட்டு? ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருக்கா அதில்? எஸ். இப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகும்போது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுதோ, அது H-nuங்கிற இதோட வைப்ரேட் ஆகுதுன்னா அவ்வளோ எனர்ஜியை தான் அது வெளில கொடுக்கும், அவ்வளோ எனர்ஜியை தான் அதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. மேக்ஸ் பிளாங்கு ரேடியேஷன் சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளாம் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐடியாவை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறாரு. தட் மீன் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சா இல்லையா? லைட்டுங்கிறது வேவா இல்லையா? லைட்டுங்கிற வேவ் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. லைட் இஸ் நாட் அ வேவ். அப்போ லைட்டுங்கிறது என்னங்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஐடியா யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ லைட்டில் இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொன்னோம்ல. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் மேக்னெட்டிக் எனர்ஜி என்ன பண்ணுது? இந்த வேவ் ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது பேர் தான் வேவ் ஃப்ரண்ட். அது எந்த சேஃபில் போதோ அது பேர் வேவ் ஃப்ரண்ட். அப்போ லைட்டோட எனர்ஜி வந்து வேவ் ஃப்ரண்ட் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இல்லை. ஸோ லைட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக இருக்குமா. இப்போ உங்கள் வீட்டில் டியூப் லைட் எரியுதுலாமா, அங்கேருந்து லைட்டு உங்கள் கிட்டக்க வருது. எப்படி வருது? வேவ் மாதிரி தானே வருதுன்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் வேவ் மாதிரி வராமல் எப்படி நம்ம வந்து பிளேட்ஸை தூக்கி போடுறோம், ஒரு கேம் மாதிரி விளாட்றோன்னு வச்சுங்க, பிளேட்டை தூக்கி போடுறோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுது? பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக தான் லைட்டு வந்து வருது. இப்போ இவர் வந்து என்னன்னு சொல்கிறாரு? லைட்டை வந்து பேக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாரு. அதாவது குவாண்டா, அந்த இவர் சொன்ன இந்த H-nuவை இவர் அப்ளை பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதை அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ 5 வருஷம் கழிச்சு அவர் சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் த எனர்ஜி ஆஃப் லைட் நாட் ஸ்ப்ரெட் அவுட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட், இட் இஸ் அ ஸ்மால் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி ஆர் குவாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. இதை தான் ஐன்ஸ்டீன் சொல்லிட்டாரு. லைட்டுங்கிறது வேவ் கிடையாது, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, ஸ்மால் குவாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? எனர்ஜி ஆஃப் த ஈச் குவாண்டா எவ்வளவு? H-nu. ஏன்னா காண்டானுங்கிற நல்லா இல்லை. இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்ல. அப்போ அதோட பேர் தான் என்ன கேட்டால் ஃபோட்டான் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சுருக்காரு பாருங்க, அடுத்த பேஜில் வரும்.
இந்த சொல்லியிருக்கேன் பாருங்க. லைட் குவாண்டா. குவாண்டானா மினிமம் எவ்வளோ அளவு இருக்கும்? ஹெச்நியூ தான் மினிமமாக இருக்கும். லைட்டோட இன்டென்சிட்டி அதிகம்னா என்ன அர்த்தம்? 2 ஹெச்நியூ, 3 ஹெச்நியூ, 5 ஹெச்நியூ, அந்த 1000 ஹெச்நியூன்னு போயிட்டுருக்கும். அப்போ ஹெச்நியூங்கிறது தான் அந்த குவாண்டா. அந்த குவாண்டாக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. தட் இஸ் கால்டு ஃபோட்டான். நோட் பண்ணிங்க. ஃபோட்டாங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது முன்னாடி? எனக்கு புரோட்டா சால்னா தான் சார் தெரியும், ஃபோட்டான்லாம் தெரியாது சார். ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லைட்டை பற்றி தானே சொல்கிறோம். லைட்டை வந்து பார்ட்டிக்கலாக, அதாவது பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக எடுத்துக்கிட்டோன்னா, பேக்கெட் ஆஃப் எனர்ஜினா அது ஒரு சின்ன பார்ட்டிக்கல்னு அர்த்தமா? கரெக்டாமா? ஒரு பிளேட்டை தூக்கி போடுறோம். ஒரு பிளேட்டுங்கிறது ஒரு ஹெச்நியூ. சரி, அப்போ அந்த ஒரு பிளேட்டுங்கிறது என்ன கேட்டால் ஒரு ஃபோட்டான் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ லைட் குவாண்டம் கேன் பிஹேவ்ஸ் அ பார்ட்டிக்கல். இங்கே இவர் தான் சொல்கிறாரு, லைட்டுங்கிற வேவ் கிடையாது, லைட் இஸ் அ பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கலுக்கு பேர் என்ன? ஃபோட்டான். அது சொல்லிடுறேன். ஃபோட்டான் இஸ் நத்திங் பட் பார்ட்டிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைட். நம்ம தான் என்ன பண்ணுறோம், லைட்டை பார்ட்டிக்கலாக மாற்றிக்கிறோம். அப்படி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகேவா? லைட்டை வந்து என்ன பண்ணுறோம், பார்ட்டிக்கலாக நம்ம உருவகப்படுத்திக்கிறோம். தமிழ் அந்த ஓமை உருவகமாக சொல்லணும்னா நம்ம அப்படி உருவகப்படுத்திக்கிறோம். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ அந்த பார்ட்டிக்கலோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா E கூட ஹெச்நியூ தான் மினிமமாக இருக்கும். NHNUலாம் கிடையாது. E கூட ஹெச்நியூங்கிற அங்கே வந்து பொதுவாக NHNUன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், குவாண்டம்னா ஒரு குவாண்டம்னா E கூட ஹெச்நியூ தான். ஓகேவா? அப்போ எனர்ஜி எவ்வளோ இருக்கும், மொமெண்டம் எவ்வளோ இருக்கும், hν/c இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கொண்டு வந்தோம், அன்றைக்கி லாஸ்ட்டில் 7:30 மணி வெளியே இது கொண்டு வந்திருக்கோம். மொமெண்டத்துக்கு U/c கொண்டு வந்தோன்னா hν/c எப்படி கொண்டு வந்தோம் ஞாபகம் இருக்காமா? E = mc² E கூட hν ஈக்குவல் பண்ணணும். கரெக்டாமா? அது பண்ணிங்கன்னா வந்துடும். இதை இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ லைட்டுங்கிறது இனிமேல் பார்ட்டிக்கல் தான். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் லைட் இஸ் அ பார்ட்டிக்கல், தட் மீன் ஃபோட்டான். ஃபோட்டானோட எனர்ஜி ஹெச்நியூ, மொமெண்டம் வந்து hν/c அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே. இனிமேல் லைட் வந்து பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டிக்கல் ஒரு ஃபோட்டான். முக்கியமான 3 மார்க்குமா, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான் 3 மார்க். நீ டேரெக்டாக பாயிண்ட் போன இன்ட்ரோடக்ஷனாக நீ எழுதணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஆல்ரெடி ஒன்று தெரிஞ்சதான். எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து E = என்னது, hν. இருந்தாலும் வேவ்லேருந்து பேஸ்லையும் எழுதி வச்சுக்கணும். அப்போ நியூக்கு பதிலாக c/λ போடலாமா? அப்போ hc/λ. எனர்ஜிக்கு லாம்டாக்கு சம்மந்தம் பார்த்துங்க, எல்லாம் கேட்கலாம் 1 மார்க்கில். E = hν சொல்லலாம், இல்லை hc/λ. எப்படி லாம்டா வச்சு தெரியுமா? ஃப்ரீக்வன்சியும் வேவ்லேருந்தையும் பெருக்குனா C கிடைக்கும். இப்போ நியூக்கு பதிலாக என்ன பண்ணலாம், c/λ போடலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி c/λ. அப்போ எனர்ஜிக்கான 2 ஃபார்முலா இருக்குது. வேவ்லென்த் டேர்மில் இருக்குது, ஃப்ரீக்வன்சி டேர்மில் இருக்குது. அதை பார்த்துங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ அந்த எனர்ஜி எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரீக்வன்சியாக டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? இவர் சூப்பராக சொல்கிறார் பாருங்கள். எனர்ஜி எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃப்ரீக்வன்சி. இங்கே எதாவது இன்டென்சிட்டிங்கிற வார்த்தை இருக்கா? அப்போ இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வேவ் தியரியில் இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தம் சொன்னாங்க, E = IAT. ஆனால் பார்ட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் there is no such a relation between intensity and energy. இப்போயே உனக்கு பாதி கன்க்ளூட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஏன்னா இன்டென்சிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் கைண்டிக் எனர்ஜின்னு சொன்னோம். சாரி, கைண்டிக் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டின்னு சொன்னோம். அது இங்கே ப்ரூஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதான் இந்த 2ஆம் பாயிண்ட்டுமா, இன்டென்சிட்டிக்கும் கைண்டிக் எனர்ஜிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. அடுத்த மொமெண்டத்துக்கான ஃபார்முலா எழுதி வச்சுருக்காங்க, h/λ இல்லை hν/c. இங்கே பார்க்குற எல்லா ஃபார்முலாமே உங்களுக்கு தேவைப்படும். அதனால் எல்லா ஃபார்முலையும் மைண்டில் ஏற்றிருங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் இந்த ஃபோட்டானுங்கிறது பார்ட்டிக்கல் தான். இது என்ன பண்ணாது, நியூட்ரலாக இருக்குமா. ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமான காமன் இதுமா. வேவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்ட்டிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, லைட்டுங்கிறது ஒரு நியூட்ரலான ஒன்று தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் அன்அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 5ஆம் பாயிண்டில் அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். லைட்டுங்கிறது வேவாக பார்ட்டிக்கலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல், அதாவது லைட்டுங்க பார்ட்டிக்கல் தானே, இன்ட்ராக்ட் வித் மேட்டர், அதாவது ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் போய் ஒரு இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணது மோதுதுன்னா அது கடைசியில் வருமா. சரி, இப்போ மோதுதுன்னா டோட்டல் எனர்ஜி மொமெண்டம் அண்டு ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கன்சர்வ்டு. இதை நோட் பண்ணிங்கம்மா. இது வரைக்கும் போதும். இது வந்து கன்சர்வேஷனை ஒபே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எனர்ஜி மொமெண்டத்தெல்லாம் ஒபே பண்ணுது. கடைசி பாயிண்ட் சூப்பராக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அது இங்கே வரல, அது பின்னாடி வரும், நான் சொல்கிறேன்.
எல்லாமே என்னது ஒபே பண்ணும், கன்சர்வேஷனை ஒபே பண்ணுது. நல்லா கவனிச்சிங்க, டோட்டல் எனர்ஜி தான் ஒபேடு, டோட்டல் மோமெண்டம் ஒபேடு. ஆனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து மாறலாம். இந்த பாருங்கள், photons may be absorbed or new photons are produced in such interaction. Number of photon not conserved may not be conserved அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ லைட்டு போய் ஒரு இடத்துல படுதுன்னு வச்சுப்போம். இப்போ அதாவது ஃபோட்டான் போய் படுது. அப்படி படும்போது கன்சர்வேஷன் எல்லாத்தையுமே ஒபே பண்ணும். ஆனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா குறையும், இல்லை வெளியில் எக்ஸ்ட்ரா கூட வரலாமா. சரிங்களா? அதனால் நாட் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டே பார்த்து வச்சுக்கோமா. ஓகேங்களா? முக்கியமான 3 மார்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபோட்டான். லைட்டுங்கிற பார்ட்டிக்கல் நேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அது பேர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோட்டானுக்கு சொல்லி இந்த மாதிரி 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், அக்கார்டிங் டு குவாண்டம் கான்செப்ட் அதே தான் திருப்பி சொல்கிறேன். இன்டென்சிட்டிக்கான டெஃபினேஷன், இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் வித் கிவன் வேவ்லென்த் டிஃபைன்ட் அஸ் நம்பர் ஆஃப் எனர்ஜி கொண்டா. அதாவது நம்ம I = E/ATன்னு சொன்னோம்லம்மா, E/A × T. இவன் என்ன சொல்கிறான், இந்த E இருந்தால் அவனுக்கு பிரச்சனை, இன்டென்சிட்டிக்கு பதிலாக எனர்ஜிங்கிறது ரிலேட்டடில் வந்துடும். அவன் ஈன்னு சொல்லாமல் நம்பர் ஆஃப் எனர்ஜி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டான். நம்பர் ஆஃப் எனர்ஜி கொண்டா N/Eன்னு போட்டுங்க, வேணா என்ன வேணாலும் சேர்த்துங்க. நம்பர் ஆஃப் எனர்ஜி கொண்டா பை AT அப்படின்னு சொல்லிட்டான். எனர்ஜி கொண்டா இன்சிடென்ட் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். அப்போ Wm², யூனிட் காமன் தான், Wm². பார்த்து வச்சுங்க. ஓகே, எவ்வளோ சூப்பராக எஸ்கேப் பண்ணியிருக்காரு பாரு. எல்லா பாயிண்ட்டையும் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொல்லிட்டாரு ஐன்ஸ்டீன். அதனால தான் அவருக்கு ஐக்கியம் அது. என்னடா? டெல்மி நோ சார். ஓகே, இப்போ இன்டென்சிட்டினா எனர்ஜி பை ஏரியா இன்ட்டு டைம் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இவர் என்ன சொல்லிட்டாரு, நம்பர் ஆஃப் எனர்ஜி கொண்டா. ஒரு எனர்ஜி கொண்டானா எவ்வளோமா எனர்ஜி, ஒரு குவாண்டமுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், அவ்வளோதான், NhνA × T. அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா இது தான், இதை பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுங்க. NhνAT, இன்டென்சிட்டி கூட NhνAT. இப்போ இங்கே எனர்ஜிங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை பாருங்கள். அப்போ கைண்டிக் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஆனால் இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பார்த்தீங்களா? அப்படியே வந்துச்சு பாருங்கள் எல்லாமே. இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த அப்படியே கைண்டிக் எனர்ஜிக்கு ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணுறான்னா, தெளிவாக ஓரளவு ஐடியாஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. லைட்டுங்கிற பார்ட்டிக்கல் நேச்சர் வைக்கும்போது ஓரளவு கரெக்டாக வர மாதிரி இருக்குது. இப்போ ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ ரிஃப்ளெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. முக்கியமான 5 மார்க் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உள்ள 5 மார்க் இருக்குதாம்மா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், முடிச்சுருவோம், நல்லா கவனிச்சுங்க. ஸோ ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷனு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், E = Hங்கிற ஃபோட்டானை பாஸ் பண்ணுறேன். இனிமேல் வேவ்னு சொல்லக்கூடாது, பார்ட்டிகல்னு சொல்லணும். ஏன்னா ஐன்ஸ்டீன் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஃபோட்டானை என்ன பண்ணுறேன், E = Hங்கிற ஃபோட்டானை மெட்டல் சர்ஃபேஸில் பாஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு எனர்ஜியை கொடுக்குறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க அப்பா உனக்கு 10 ரூபி கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவேன், நீ 5 ரூபி பேனா வாங்க, 5 ரூபி பென்சில் வாங்குறேன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி என்ன ஆகும், 2 விதமாக செலவாகுதான். இப்போ நான் E = Hங்கிற எனர்ஜி கொடுக்குறேன், எனர்ஜி 2 விதமாக செலவாகுது. பாதி எனர்ஜி என்னவா, ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது பாதி எனர்ஜி எலக்ட்ரானு வெளியில் எடுக்கிறதுக்கே செலவாயிரும். ரிமைனிங் எனர்ஜி என்ன ஆகும், கைண்டிக் எனர்ஜியாக இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பரவாயில்ல சொல்லியிருக்காங்கம்மா. அப்படியே படித்து பார்த்துருங்க. When a photon Hν energy is applied over the metal surface, part of the energy used as a work function, remaining part of the energy used as a kinetic energy of electron அப்படின்னு கதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. Hν = π0 + ½mE². இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் பாருங்க. ஃப்ரீக்வன்சி நியூவும் ஸ்பீடு எப்படி இருக்குது பாருங்கள். கைண்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், இல்லை கைண்டிக் எனர்ஜி பொதுவாக சொல்லுங்கள். கைண்டிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கன்க்ளூட் ஆகிடுச்சு பாருங்கள். அங்கே வேவ் தியரியில் அப்படி வரவே இல்லை. இண்டிபெண்ட் தான் சொன்னாங்க. ஃப்ரீக்வன்சிக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ரீக்வன்சி எனர்ஜிக்கும் சம்மந்தம் வந்துருச்சு. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டாக குறைங்க, ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கிட்டே வாங்க.
நான் நல்ல ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுறேன், நல்ல கைனடிக் எனர்ஜியோட எலக்ட்ரான் வருது. ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டு வரேன், அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீஸ் எஸ். குறைஞ்சிட்டு. ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் பண்ணால் கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் கைனடிக் எனர்ஜி 0 ஆயிரும். கரெக்டாக? ஃப்ரீக்வன்சி குறைச்சிட்டே வாங்க, ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில் கைனடிக் எனர்ஜியில் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் கைனடிக் எனர்ஜி 0 ஆயிரும். இப்போ ஜஸ்ட் எலக்ட்ரான் என்ன மட்டும்தான் பண்ணுவோம், ஒர்க் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நடக்கும். இப்போ அந்த 2வது டயக்ராம் பாருங்கள். அப்போ உள்ள ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, தட்ஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ நியூக்கு பதிலாக நியூ நாட் போட்டுருக்கான் பாருங்கள். E = h நியூ நாட். இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் கைனடிக் எனர்ஜி 0, எலக்ட்ரான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கு, வெளியில் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். சரி, இப்படி வந்து உட்காந்துருக்கு. இது அப்படியே ஈக்குவேஷனாக எழுது. இந்த 2 டயக்ராம் வரையணுமா, இது அப்படியே ஈக்குவேஷனாக எழுதியிருக்கான் பாருங்கள். எங்கட காணும் இதோ. அப்போ நம்ம அப்ளை பண்ண h நியூ நாட்டுங்கிற எனர்ஜி பை நாட்டுக்கு ஈக்குவல். இப்போ அதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நமக்கு என்ன ஈக்குவேஷன் ஆக்சுவலி h நியூ = π0 + ½ m². π0க்கு பதிலாக என்ன பண்ணலாம், h நியூ நாட் போடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்றான். ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க, இல்லை த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. முக்கியமான ஈக்குவேஷன் h நியூ நாட் = π0. இதே த்ரெஷ்ஹோல்டு வேவ்லேருந்து கேட்டால் என்ன பண்ணுங்க, யாராவது ஐடியா சொல்லுங்கள். π0 கொடுத்துட்றான், π0க்கும் த்ரெஷ்ஹோல்டு வேவ்லேருந்துக்கு என்ன ரிலேஷனு? hc/λ. வெரி குட். hc/λ0 அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா த்ரெஷ்ஹோல்டுங்கிறனால நான் நாட்டு சிம்பிளை சேர்த்துக்கணும். அதை நியூக்கு பதிலாக c/λ போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி டைமில் எழுதிடுவோம், புக்கில் தானே இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். π0க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். h நியூ = h நியூ நாட் + ½ m². இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ரொம்ப ஈஸியான 5 மார்க் மாதிரி பார்த்துங்க. h நியூ = h நியூ நாட் + ½ m². இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்களா. இப்போ வந்து நம்ம எந்த லாஸுமே இல்லாமல் எலக்ட்ரான் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த லாஸ் இல்லாமல் எலக்ட்ரான் வெளில வருதுன்னு வச்சுப்போம். அப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோட வருதுன்னு எடுத்துக்கிறாங்க. அதான் ஒன்றும் கிடையாது, ½ m² பதிலாக max² k-max அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ h நியூ = h நியூ நாட்டுக்கு பதிலாக நம்ம போடலாம், h நியூ நாட்டுக்கு பதிலாக π0 ஒர்க் ஃபங்க்ஷன் π0 + k-max அப்படின்னு போடுறாங்க. அப்போ k-maxக்கு ஃபார்முலா நான் இதுலேருந்து h mu minus work function. ஒர்க் ஃபங்க்ஷன் இதை நோட் பண்ணிங்க. h நியூ மைனஸ் k-max. இதில் அழகாக சொல்கிறாங்க பாருங்க, இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டேர்லி போஸ்ட் ஃப்ரீக்வன்சி. நியூவும் k-max டேரெக்டாக இருக்குது பாருங்க, அதனால தான் அதை எழுதி வச்சுருக்காங்க. இப்போ கிராஃப் வரைஞ்சி பார்க்குறாங்க. k-max ஃப்ரீக்வன்சி நியூ கிராஃப் வரைகிறாங்க, டேரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஓகேவா? நியூ அதிகமான k-max அதிகமாகும், நியூ குறைஞ்சா k-max குறைஞ்சிட்டே வரும். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த π0 இன்வால்வ் ஆகுது பாருங்கள். இப்போ மினிமம் ஒரு என்ன ஆகுது, ஒர்க் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் தான் இது பொருந்துமா. இப்போ நான் ஒரு எனர்ஜி கொடுக்குறேன்னா மினிமம் π0 ப்ரூஃப் ஆயிடணும். π0 எலக்ட்ரான் வெளில வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, டேர்லி போஸ்ட் டு k-max. அந்த π0 இன்வால்வ் ஆகுது, நம்ம அது வரைக்கும் நான் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா சார் சொல்கிறது? ஃப்ரீக்வன்சியும் கைனடிக் எனர்ஜி டேர்லி போஸ்டல் தான். ஆனால் எதுக்கப்புறம் π0 சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீக்வன்சி டேர்லி போஸ்ட் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அது வரைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ரெண்டு பேருக்கும். ஃப்ரீக்வன்சி என்ன தான் கொடுத்தாலும் என்ன ஆகாது, கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரான் கிடைக்காது. அப்போ மினிமம் ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த h நியூ நாட் இருக்கிற இடத்துல π0 இருக்கிற இடத்துல h நியூ நாட் போட்டு வச்சுங்க. இப்போ இந்த மினிமம் இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட் பொருந்தும். ஃப்ரீக்வன்சியும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டேர்லி போஸ்டல். இப்போ மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது பாருங்கள், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, அது இங்கே ப்ரூஃப் ஆகுது. இந்த கிராஃபில் அழகாக போட்டாங்க பாருங்கள். ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் k-max டேர்லி போஸ்டல் தான். ஆக்சுவலி இங்கே வரணும், நடுவில் போய் 0ல் முடிக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இது எங்கே வருது, இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்போ இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி தான் என்னென்னு சொல்கிறோம், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல மீட் ஆகுது. இது வந்து எதை கொடுக்குதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுக்குது, அதாவது h நியூ நாட்டு. இது வந்து டோட்டல் எனர்ஜி h நியூ, இதில் இந்த இடம் மட்டும் எதை கொடுக்குதான், h நியூ நாட்டை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் கிடையாது, அது நெகட்டிவ் இன்டர்செப்ட்டு. இந்த கிராஃப் வரைஞ்சிடறாங்கன்னு வச்சுக்க. இப்போ ஒவ்வொரு மெத்தலுக்கும் ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கும். அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த கிராஃப் வருதுல்ல, இந்த கிராஃபை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த k-max ஏன்னா எனர்ஜி தானேம்மா,
அந்த எனர்ஜி வேல்யூ தான், அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் ஆக்சுவலி நாட்டு தட் மீன் ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மெட்டலும் ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் எழுதுங்கம்மா போதும். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதிருங்க. ஒய் இன்டர்செப்ட் இஸ் மைனஸ் π0. π0ஓட வேல்யூ கொடுக்குது, அது வரைக்கும் சொன்னால் போதும். ஸோ இந்த மெத்தடை வச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பொருளுக்கும் ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. உனக்கு அந்த பாக்ஸ் போட்டிருந்தோம்லாமா, ஏற்கனவே மினிமம் சிசிஎம்க்கு சொன்னீங்க, அந்த ஸ்ட்ராங் இதெல்லாம் சொன்னோம்ல, எது லோ வேல்யூ எது ஹை வேல்யூன்னு, இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் பொதுவாலாம் அவங்க கண்டுபிடிக்கல, இந்த கிராஃபை வச்சு தான் அவங்க ஐடியாஸ் கிடச்சிருக்கு. இஸ் இட் கிளியர்மா? சரி, இதை வச்சு தான் ஃபோட்டோ என்ன பண்ணியிருக்காரு, லைட்டோட பார்ட்டிக்கல் நேச்சர் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ரிஃப்ளெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதாவது எக்ஸ்பிளைனேஷன் தான் இன்சிடென்டல் எஃபெக்ட்டு. ஒன்றும் இல்லை, இங்கே தான் நம்ம சொல்லிட்டோமே. மேக்ஸிமம் கண்டிஜென்சி எப்படி இருக்குது, ஃப்ரீக்வன்சி, அதாவது மேக்ஸிமம் கண்டிஜென்சி டேலிபோஸ் டு ஃப்ரீக்வன்சி, அது ப்ரூஃப் ஆகிடுச்சா. அப்புறம் இங்கே இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இதை வரக்கூடிய ஆக்சுவலி நாட்டு மினிமம் ஃப்ரீக்வன்சி இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி மினிமம் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் கைண்ட் எனர்ஜியாக வெளில வரும். அப்போ ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லைட்டுங்கிறது ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோமா. இப்போ ஒரு மெட்டலில் போயிட்டு ஒரு மெட்டலில் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் அனுப்புகிறது ஒரு பார்ட்டிக்கல் தான், இது பேர் ஃபோட்டான். ப்ரோட்டான் கிடையாதுமா, ஃபோட்டான், கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ப்ரோட்டான் வேறு, ஃபோட்டான் வேறு. ப்ரோட்டானா அது ஒரு பார்ட்டிக்கல், நியூக்ளியஸ்குள்ளே உள்ள ஒரு பார்ட்டிக்கல். ஃபோட்டானா லைட் பார்ட்டிக்கல், இது எலக்ட்ரான்ஸு. இப்போ பார்ட்டிக்கல் மோதிச்சுன்னா எனர்ஜி என்னமாகும், ஒரு கொலிஷன் நடக்குது. இப்போ காரு போய் என்ன பண்ணுது, எஸ் டேரெக்டாக ஒரு இடத்துல எஸ் ஒரு பார்ட்டிக்கல் கொலிஷன் தானமா, உடனே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ கார் போய்ட்டு என்ன பண்ணுது, ஒரு மரத்தில் மோதுன்னா சாயங்காலமாக கார் நசுங்கும், மோதின உடனே கார் நசுங்கி போயிடும். இப்போ எனர்ஜி வந்து சடனாக உடனே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சூப்பராக. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, கைண்டிக் எனர்ஜி, டேலிபோஸ் ஃப்ரீக்வன்சி. நீ கைண்டிக் எனர்ஜிக்கு இண்டிபெண்டாக இன்டென்சிட்டி, எங்கே இன்டென்சிட்டி இங்கே வார்த்தை இருக்கேன், இண்டிபெண்டாக இன்டென்சிட்டி 5 பாயிண்ட்டுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறாருமா. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமான கரண்ட்டை கொடுத்தோம்னா, இப்போ நிறைய இன்டென்சிட்டி அப்ளை பண்ணுறான்னு அர்த்தம், நிறையா ஃபோட்டான்ஸ் போய் படுதுன்னு அர்த்தம். இப்போ நிறையா ஃபோட்டான் பட்டால் நிறைய எலக்ட்ரான் உள்ள வரும். இப்போ இன்டென்சிட்டி அதிகமான கரண்ட் அதிகமாகுது, கரெக்டுங்களா? ஸோ 5 பாயிண்ட்டாமே அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க 4 பாயிண்ட்டாக, அதனால் பார்த்துங்க. இப்போ என்ன சொல்கிறான், த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் எக்ஸ்பிளைன்டு குவாண்டம் கான்செப்ட் ஆஃப் லைட்டு. குவாண்டம்னா அளவு, பார்ட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிட்டார், சக்ஸஸ்ஃபுல்லி பார்ட்டிக்கல் நேச்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ லைட்டுங்கிறது ஒரு வேவா அல்லது லைட்டுங்கிறது பார்ட்டிக்கலாக, 2 படம் வரைஞ்சிருக்க பாருங்க. இது ஃபஸ்ட்டு படம் வேவ் மாதிரி கண்டினியூஸாக போய்ட்டுருக்கும், இல்லை பார்ட்டிக்கல் மாதிரி சின்ன சின்ன பீஸாக பேக்கெட் ஆஃப் எனர்ஜிஸாக போயிட்டுருக்கும். ஓகேவா? இது வந்து அவர் 1905 சொல்லியிருக்காரு. நம்ம ஐன்ஸ்டீன் பெரிய ஆள் நினச்சிருக்கோம், ஆனால் அவர் அவ்வளோ சிரமப்பட்டு தான் சொல்லியிருக்காரு. அவர் பல நாள் தூங்காமல் இருந்தார், அதை நினச்சி இந்த போட்டிருக்காரு ஒரு ஊரில். இப்போலாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறோம்ல, எதுனா ஸ்டேட்டஸ் போடுறோம். இப்போ எல்லாம் மெசேஜ்லாம் பண்ணுறேன் கிடையாது, யார்கிட்ட பேசுகிறா, எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டுடுறோம். எதாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணுறது கிடையாது, ஆனால் அப்போல்லாம் லெட்டர்ஸ் எழுதுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஐன்ஸ்டீன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. யாருக்கு? அவர் ஃப்ரெண்டு மைக்கேல் பெசோவான். இயர் பார்த்துங்க 1954. 1905 இதெல்லாம் இன்சிடென்ட் நடந்திருக்கு. 1905, 6 கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த எண்டுக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடைசி காலத்தில் ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காரு அவர் ஃப்ரெண்டுக்கு, மைக்கேல் பெசோக்கு. என்னென்னு எழுதியிருக்காரு, ஆல் தீஸ் 50 வயசில் எழுதியிருக்காரு, 50 வயசுக்கு மேலே எழுதியிருக்காரா. ஆல் தீஸ் 50 years கான்சியஸ் ப்ரூடிங் ஹேவ் brought me no closer to answer the question what is light quanta. அவர் இப்போ 50 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு, ஆனால் லைட்டுங்கிறது குவாண்டம்ங்கிறது அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு. லைட்டுங்கிறது குவாண்டாதானுங்கிறத ப்ரூஃபே பண்ண முடியல, இன்னமும் அவரால் பண்ண முடியலங்க. ஏன்னா லைட்டுங்கிறது வேவ் நேச்சராக இருக்குது அப்படிங்கிறது ப்ரூஃப் இருக்குது. அது அதுலேயும் இவர் வந்துடுவார், லைட்டுங்கிறது வேவ் அப்படிங்கிறதையும் ஐன்ஸ்டீன் வருவார் அங்கே. இப்போ லைட்டுங்கிறது குவாண்டம்னு இவர் சொல்லிட்டாரு, ஆனால் லைட்டுங்கிறது குவாண்டம் மட்டும்தானுங்கிற இவரால் ப்ரூஃப் பண்ண முடியல. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மன வார்த்தை பார்த்து இந்த ஃப்ளக்சுவேஷன் போட்டுருக்காங்க பாருங்கள், அழகான வார்த்தையெல்லாம் எழுதியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் டுடே எவ்ரி ஒன் திங்ஸ் ஹி நோஸ் த ஆன்சர்,
டெல்யூடிங் இம்செல்ஃப் அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க. லைட்டுங்கிறது பார்ட்டிக்கல் நேச்சரும் கிடையாது, ரெண்டுமே தான் இருக்குதுங்க மாதிரி அவர் சொல்ல வராரு. அவர் ஃப்ளக்சுவேஷன்லாம் எழுதியிருக்காராமா. நம்ம ஐன்ஸ்டீன் பெரியால் நினச்சிருக்கோம், ஆனால் அவருக்கே ஒரு நெகட்டிவ் தாட்டு, நம்ம வந்து லைட்டுங்கிறது குவாண்டம்னு மட்டும் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கடைசி காலத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ லைட்டுங்கிறது பார்ட்டிக்கல் மட்டும்தானும் சொல்ல முடியாது, வேவ் மட்டும்தானும் சொல்ல முடியாது. அப்போ என்னம்மா ஒரு கன்க்ளூஷன் வரலாம்? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஐன்ஸ்டீனுக்கே ஒன்றும் புரியலை, நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். லைட்டுங்கிறது வேவா பார்ட்டிக்கலா? dual nature. வெரி குட்ரா, அதுதான் இந்த யூனிட்டோட டைட்டில். இப்போ தான் டைட்டில் கார்டே போடுறோம் பாருங்க, இன்டர்மிஷனே வரப்போகுது, இப்போ தான் டைட்டிலே போடுறோம். இங்கே இந்த வார்த்தை வாட் இஸ் நேச்சர் ஆஃப் லைட். ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் வேவ் நேச்சர் வச்சு இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் சொல்லிடுமா? வேவ் நேச்சர் வச்சு எவ்வளோ ஃபினாமினா இருக்கு பாருங்கள், சச்சஸ் இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், ஓகேவா? இதெல்லாம் வேவ் நேச்சர் வச்சுருக்கு. அதே பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ ரேடியேஷன்லாம் பார்ட்டிக்கல் நேச்சரில் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. பார்ட்டிக்கல் நேச்சருக்கு எவிடன்ஸ் இருக்குது, வேவ் நேச்சருக்கு எவிடன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் நேச்சர் ஆஃப் லைட். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்க, லைட்டு வி கன்க்ளூட் தட் இது அண்டர்லைன் பண்ணிக்குமா. தேர்ஃபார் வி கன்க்ளூட் லைட் பொசஸ் வாட் இஸ் த டூயல் நேச்சர். லைட்டுக்கு என்ன நேச்சர் இருக்குது? டூயல் நேச்சர் இருக்குது. கமல் சொல்லல ஐ எம் த ஹீரோ ஐ எம் த வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி லைட்டுங்கிறது என்னது, இட் ஹேஸ் அ போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ். அதுதான் பார்ட்டிக்கல், அதுதான் வேவ். சம் சர்க்கம்ஸ்டான்சஸில், சர்க்கம்ஸ்டான்ஸ்னால் நம்ம ஒரு இன்சிடென்ட்னு அர்த்தம். ஒரு ஃபினாமினானில் அது வேவ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஃபினாமினானில் அது என்ன ஆகுது, பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆகுது. இதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது, கடவுளால் கூட முடியாதுங்கிறாங்க. எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்க முடியாது, அப்படி ட்ரையும் பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் சில பேருக்கு நல்லதாக தெரியும், சில பேர் கெட்டதாக. நம்ம சில பேர் நல்லவங்களாக தெரியும், சில பேர் கெட்டவங்களாக தெரியும். கெட்டவங்க தான் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் லைட்டுங்கிறது வேவாக பார்ட்டிக்கலாக கேட்டிங்கன்னா ரெண்டுமே தான். சில இடத்துல வேவ் ஆக்ட் ஆகுது, சில இடத்துல பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்த நான் உன்கிட்ட சொல்ல விருப்பப்பட்டேன். இந்த பேரில் சூப்பராக சொல்லி பாருங்க. இன் அதர் வேர்ட்ஸ் லைட்டுங்கிறது வேவாக பார்ட்டிக்கலாக. உன்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீ இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. லைட் பிஹேவ் அஸ் அ வேவ் டூரிங் ப்ராபகேஷன். லைட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்கான், வேவ் ஆக்ட் ஆகுதுங்களாம். இட் பிஹேவ் அஸ் அ பார்ட்டிக்கல் டூரிங் இன்ட்ராக்ஷன் வித் மேட்டர். இதுதான் பாயிண்ட்டு. எவ்வளோ நேரம் ஒரு 20 பேஜ் கஷ்டப்பட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், லைட்டுக்கு டூயல் நேச்சர் இருக்குன்னு சொல்கிறோம். தட் மீன் ப்ராபகேஷனில் வேவாகவும் இன்ட்ராக்ஷன் டைமில் போய் மோதுது இல்லை, அந்த இன்ட்ராக்ஷன் டைமில் மட்டும் பார்ட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் படிக்காமலே இருப்பான், படிக்காதவனாக இருப்பான், கடைசி எக்ஸாம் டைம் படிக்க ஆரம்பிச்சிருவான். அதுதான் இங்கே நடக்குது. வேவ் மாதிரி ட்ராவல் ஆகி போகும், இன்ட்ராக்ஷன் அப்போ பார்ட்டிக்கலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த முடிக்கிறாங்கம்மா. ஸோ அப்போ வேவ் நேச்சரும் குவாண்டம் நேச்சரும் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படி இமேஜின் பண்ணிங்க. வேவு பார்ட்டிக்கல் நேச்சராக இருக்கும். இப்போ அடுத்தது இனிமேல் வரக்கூடிய கான்செப்ட் எப்படி இருக்கும், பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரூவ்டு. பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்குமா? இருக்கும் தானே, கண்டிப்பாக அவன் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர்னு சொல்லியிருக்கானே. வேவ் வந்து இப்போ லைட் வந்து பார்ட்டிக்கலாக இருக்கும்போது ஏன் பார்ட்டிக்கல் வேவாக இருக்கக்கூடாது? இருக்கும், பின்னாடி வரும், நம்ம பார்ப்போம். அது பேர் தான் மேட்டர் வேவ்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களா மேட்டர் வேவ், டி பிராக்லே வேவ்லேருந்து படிச்சிருக்கீங்களா இல்லையாண்ணா? எஸ். அப்போ அது வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் கான்செப்ட். நம்ம லெசன்லேயும் வரும். இப்போ பின்னாடி ஒரு பார்ட்டிக்கல் வந்து வேவ் நேச்சராகவும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ வேவ் நேச்சர் அண்ட் குவாண்டம் நேச்சர் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க.